ஹலோ மைன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் எக்ஸசைஸ் 1 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து நிறையா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் எக்ஸசைஸும் அதர் எக்ஸசைஸ் சம்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் அப்படிங்கிற சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன். அங்கே அப்லோட் பண்ணாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே கார்ப்பரேட் அகாடமி அப்படிங்கிற செப்பரேட் சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அங்கேயும் பார்த்துக்கோங்க. அங்கே இல்லாத சம்ஸ் தான் இங்கே போடுற அப்படின்னால இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. Anand Limited purchased land for 80,000 from Kailas Brothers. ஸோ ஆனந்த் லிமிடெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 80,000க்கு. யார்கிட்ட இருந்துங்க? கைலாஸ் கிட்டேருந்து. ஓகேவா? இப்போ ஆனந்த் பர்ச்சேஸ் பண்ணுறாரு கைலாஸ் கிட்டேருந்து. ஓகேவா? It issued equity shares of rupees 10 each fully paid in satisfaction of their claim. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 பணம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கைலாஸ் லிமிட்டெடுக்கு ஆனந்த் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுறாங்க. பெர் ஷேரோட ப்ரைஸ் என்னங்க? 10 rupees அப்படின்னு ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக கொடுத்துட்றாங்க. மேக் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸை எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கான என்ட்ரிஸ் போடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட்டு 2 என்ட்ரி தான் வரும். ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ போடலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸசைஸ் 1 இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து. ஸோ லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆனந்த் லிமிட்டெடு. ஓகேவா? ஸோ அதுக்கு பேமெண்ட் எப்படி பண்ணுறாங்க? பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பே பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து கேஷாக கொடுக்காம என்ன பண்ணுறாங்க? கேஷாக கொடுக்காம ஷேராக கொடுத்துட்றாங்க. ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறாங்க. பெர் ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோங்க? 10 rupees அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னா யாருங்க? ஆனந்த் லிமிட்டில் தான். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட், ருபீஸ் போட்டுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரிஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆனந்துக்கு எது உள்ளே வருதுங்க? லேண்ட் உள்ளே வருது. பே பண்ணி யாருக்கு பண்ணணும்? இது வந்து கைலாஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைலாஸ்க்கு பணம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எது வெளியே போகுதுன்னா கேஷ் வெளியே போகுது. யாருக்காக போகுது அப்படின்னா கைலாஸ். ஸோ கிரெடிட் பேமெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களோட நேம் போடுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே டேட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இப்போ இது உள்ளே வருதுங்க. நம்மளுக்கு உள்ளே வரது டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகேவா? ஸோ டெபிட்டில் வந்து நம்மளுக்கு உள்ளே வர்றது, கிரெடிட்டில் வர்றது அவுட். ஸோ கம்பெனிக்குள்ளே எது வருதோ நம்ம கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து டெபிட் பண்ணுங்கள். எது வெளியே போகுதோ அதை கிரெடிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ லேண்டு உள்ளே வருது. அக்கௌண்ட் டெட்டா டு ஸ்டோரி மாதிரி நான் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். யாருக்கு கொடுக்கணும்? பேமெண்ட் வந்து கிரெடிட் இல்லையா? கேஷ் கொடுக்கணும். கேஷுக்கு பதிலாக என்ன பண்ணுறோங்க? கிரெடிட் அப்படிங்கிறனால அவங்களோட நேம் போடுறோம். ஓகேவா? ஸோ யாருங்க? கைலாஸ். கைலாஸ் பிரதர்ஸ் அக்கௌண்ட். லேண்ட் வேல்யூ எவ்வளோங்க? 80,000. அவ்வளோதான். அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ட்ரி. ஓகேவா? இப்போ வந்து அவங்களுக்கு கேஷ் பேமெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரிஸ் என்னவா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஈக்விட்டி ஷேர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க? ஈக்விட்டி ஷேர் வந்து யாருக்கு கொடுக்குறோம்? ஸோ ஈக்விட்டி ஷேர் வெளியே போகுது. யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஸ். இப்போ லேண்டுக்கு ஈக்விட்டி ஷேருங்கிறது நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஸ் அக்கௌண்ட் debtor to equity share capital account. அவ்வளோதான். ஓகேவா? எவ்வளோங்க? 80,000 வேல்யூ தான் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தது 80,000 பெர் ஷேரோட ப்ரைஸ் 10 rupees அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க? நம்ம இப்போ 8,000 ஷேர்ஸ் கொடுத்துருப்போம்.
ஓகேவா? கைலாஸ் லிமிட்டுக்கு இப்போ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த 2 கைலாஸையும் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் டெபிட்டும் கிரெடிட்டும் லேண்ட் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஈக்விட்டி ஷேர் கொடுத்த மாதிரி வந்துருச்சா? லேண்டை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம், ஷேர் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், என்ட்ரி கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகேவா? நம்மளுக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எப்போ வீடியோஸ் வருதோ பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.